புதுயுகம் தொலைக்காட்சி மற்றும் புளியங்குடி தாமஸ் மருத்துவமனை இணைந்து வழங்கும் ரன் ஃபார் ஹெல்த் விழிப்புணர்வு தென்காசி மாரத்தான் 2026 நாள் ஜூன் 28 ஞாயிற்றுக்கிழமை. இடம் ITI முக்குரோடு தென்காசி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு தகவல் பாருங்கள். இந்த உடம்புக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் முன்னோர்கள் அதை யோசிச்சிருக்காங்க. இன்றைக்கி என்ன தகவல்னால், காது சரியாக கேட்காதவங்க, குழந்தைகள் வாய் பேச முடியாமல் தவிக்கிறவங்க, இல்லை வாயே பேசலை அந்த குழந்தை, அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆதிகால பரிகார கோயில் வச்சுருக்கேன். அந்த கோயில் இன்றைக்கி உங்களுக்கு உலகத்துக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். அப்படின்னா பாருங்கள். அப்போது அந்த காலத்தில் காது கேட்கலைன்னா காதுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை சரி பண்ணால் தான் நமக்கு சொல்கிறதெல்லாம் உள்வாங்கிட்டு நாம் திருப்பி பேச முடியும். அப்போ காதுக்கும் பேச்சுக்கும் ஏதோ ஒரு நரம்பு தொடர்பு இருக்கிறனால காது கேளாமல் இருக்கிறது, வாய் பேசாமல் இருக்கிறது, இது ரெண்டுக்குமே ஒரு ஆதிகால பரிகார கோயில் இருக்குது. அப்படின்னா பாருங்கள். அப்போ ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள் தான் இது எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாமே மனித பிறவி தான். ஒரு குழந்தை வாய் பேசலைன்னா அவங்க பெற்ற தாய் தந்தைகள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். குழந்தை 5 வயசாயும் கூட அம்மானு கூப்பிட மாட்டேங்குது, அப்பான்னு கூப்பிட மாட்டேங்குது, மாமான்னு கூப்பிட மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்குது. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். காது கேட்கலைன்னா அந்த குழந்தை நம்மளவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ கொடுமை. அந்த குழந்தைக்கு வாய் பேசுகிறத அது பார்க்கும், ஆனால் காது கேட்கலைன்னா நம்மளவே தானே பார்க்கும். இந்த ரெண்டுக்குமே முன்னோர்கள் பாருங்கள், அவங்கள தெய்வமாக நம்ம வணங்கணும். ஏன்னா அவங்க அந்த கோயில்கள் எல்லாம் காமிச்சு கொடுக்கலைனாலோ, அந்த கோயிலெல்லாம் முன்னோர்கள் கட்டி வைக்கலைனாலோ நம்மளுக்கு எப்படி இந்த ரகசியமெல்லாம் கிடைக்கும்? சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிமார்களும் யோகிகளும் அகோரிகளும் மகான்களும் இவங்க எல்லாரும் இதை உதவி ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இந்த உலகத்துக்கு ஒரு கோயிலே கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படின்னா பாரு. அப்போது இந்த கோவிலை நீங்கள் பார்த்து கேட்டிங்கன்னா பயங்கரமான ஒரு சக்தி வாய்ந்த கோயிலாக இருக்கும். அதாவது இந்த உலகத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிவப்பந்தீஸ்வரர், புதுக்கோட்டை மாவட்டம் சிவப்பந்தீஸ்வரர் திருச்செவல்பட்டி, அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் சிவப்பந்தீஸ்வரர் திருச்செவல்பட்டி, இந்த கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ளே இருக்குது. இந்த கோவிலில் என்ன ஒரு அதிசயம்னு கேட்டிங்கன்னா, சாமிக்கு காது மலர்னு ஒரு இது இருக்குது. காது மலர், காது கேட்குறக்குனே ஒரு மலர் ஆண்டவன் படைச்சிருக்கார். அதை கொண்டுட்டு போய் அந்த சிவன் மேலே வச்சு பூஜை பண்ணுறாங்க. அது இல்லாமல் தேன் வாங்கி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த காது மலரை வச்சு பூஜை பண்ணால் காது கேட்குது. இந்த தேன் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சாமி மேலே தேனை ஊற்றி சாமி பிரசாதம் பண்ணி, சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி தீபம் போட்டு பூஜை பண்ணி அவங்க தீபாரதனை காமிச்சு அந்த தேனை வலித்து கொடுக்குறாங்க. அதை எடுத்து குழந்தைகளுக்கு, பேசாத குழந்தைகளுக்கு தேனை டெய்லி தொட்டு தொட்டு வச்சுட்டு வந்தால் அந்த குழந்தை அழகாக பேசுது. எப்படி? மழலை சொல் கேளாதோ. அவ்வளோ ஒரு அற்புதமான கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிவப்பந்தீஸ்வரர் திருச்செவல்பட்டி, இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ள இருக்குது. கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அந்த கோவிலில் இப்படி ஒரு அற்புதமான ரகசியம் இருக்குது. அப்படின்னா பாருங்கள். அப்போ இந்த கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் சாதாரண விஷயமானு சொல்லுங்கள். முன்னோர்கள் எப்படியெல்லாம் இந்த கோயில் கட்டியிருப்பாங்க. அந்த சிவன் மேலே தேனை ஊற்றுனா, அந்த தேனை ஊற்றி அந்த தேனை கொண்டுட்டு போய் நாக்கில் தொட்டு தொட்டு வச்சா அந்த குழந்தை பேசுதுன்னா, அப்போ அந்த சிவலிங்கத்துக்கும் இந்த குழந்தைக்கும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குது. இது எல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களெல்லாம் குழந்தை வாய் பேசலைன்னா தாய் தந்தைகள் எவ்வளவு கஷ்டம். அப்போ இது ஒரு டைரி போட்டு எழுதி வைங்க. நம்ம குழந்தைகளுக்கு உதவாட்டியும் கூட அடுத்த தலைமுறைக்கு அது உதவும். நம்மளுக்கெல்லாம் இல்லையே, நாம் எதுக்கு அதை எழுதி வைக்கணும்னு நினைக்க வேண்டாம். தலைமுறைகள் நாம் பிறப்புக்கு அடுத்தது தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. நாம் தான்
போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ இது அடுத்த தலைமுறைக்கு வேணுமல்லவா? அப்போது இந்த மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இப்படி ஒரு அற்புதமான ஒரு கோவில், காது கேட்குறக்கு கோவில் இருக்குதுன்னா பார்த்துக்குங்க. ஜாதகத்தில் 3ஆம் இடம் தான் தகவல் தொடர்பு, 2ஆம் இடம் தான் வாக்குஸ்தானம். அப்போ காலச்சக்கரத்துக்கு மேசத்துக்கு செவ்வாயும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் அந்த குழந்தை நல்லா பேசும், நல்லா காது கேட்கும். அது ஏதாவது பாவகிரகங்கள் பார்த்தோ செவ்வாய் சுக்கிரன் கெட்டு போய் இருந்தால் அவங்க ஜாதகத்தில் அந்த வாய் பேசுகிறதும் அந்த காது கேளாமல் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். இதை சரி பண்ணுறதுக்கு அதுக்குரிய கோயில் கொடுத்துருக்காரு பாருங்கள், முன்னோர்கள் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள். அப்போது இந்த முன்னோர்களெல்லாம் ஜோதிடத்தை புகுத்தித்தான் ஜோதிடமும் மருத்துவமும் ரெண்டும் கலந்து தான் அந்த காலத்திலே இருக்குது. அதான் மேச தலை, ரிஷபம் கழுத்து, மிதுனம் தோள்பட்டை, கடகம் மார்பு, சிம்ம வயிறு, கன்னி இடுப்பு, துலாம் சிறுநீரகம், விருச்சிகம் ஆசன வாய்வு, கர்ப்பப்பை, தனுசு தொடை, கணுக்கால் வந்து மகரம், முழங்கால் வந்து கும்பம், பாதம் வந்து மீனம். எப்படி ஒரு உருவத்தை 12 ராசிக்குள்ளே முன்னோர்கள் அந்த காலத்தில் பாட்டாக பிரிச்சிருக்காங்க. அப்போ ஜோதிடமும் மருத்துவமும் ரெண்டு ஒன்று சேர்ந்து தான் இருக்குது. நீங்கள் வைத்தியம் பார்க்கும்போதும் கூட ஒரு வைத்தியம் இருப்பார். அந்த வைத்தியம் பார்க்கும்போதும் கூட நல்ல நேரத்தில் அந்த மருந்து குடியுமா அந்த வைத்தியம் சொல்லுவார். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியனோட பவர் அதிகமாக இருக்குது, சூரிய ஒளி இல்லாமல் எந்த தாவரங்களும் சுரக்காது, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீ மருந்து சாப்பிட்றக்கு வா அப்படி வைத்தியம் சொல்லுவார். ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலம், அது வராத, காலையில் 6 to 7 சூரிய உரையில் கிளம்பி வா அந்த வைத்தியர் சொல்லுவார். அது சொன்னோடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த சூரிய ஒளி பட்டதும் வைத்தியர் கொடுத்த பொருள் மருந்தும் இவங்க குடிக்கிற டைமும் எல்லாம் சேர்த்து அவருடைய உடம்பை குணப்படுத்துது. எப்படி? அப்போ அந்த காலத்தில் ஜோதிடமும் மருத்துவமும் ஒரே சார்ந்திருக்கு. இதெல்லாம் தான் மக்களுக்கு வந்து ரொம்ப தேவை. பாருங்கள், காசு சம்பாதிக்கிறதுக்கு பதிவுகள் வீடியோ நிறையா போட்டிருக்கோம், ஒரு வேலை வேணுங்கிறதுக்கு பதிவுகள் போட்டிருக்கோம். எல்லாம் வேலை வந்துருச்சு, காசு வந்துருச்சு. முதல்ல இந்த சம்பாரித்து வச்ச இந்த உடம்பு ஒரு பெரிய சொத்து இல்லையா? இந்த உடம்புக்கு கரெக்டான வைத்திய கோயில் இல்லைன்னா நீங்கள் எங்கே போவீங்க? எப்போவுமே ஒரு தன்வந்திரி சித்தர் தான் நோய்க்கு வைத்தியம் பார்த்தவர். அந்த தன்வந்திரி சித்தருடைய படத்தை எல்லா வீட்லேயும் வைங்க. தன்வந்திரி அப்படின்னு ஒரு சித்தர் இருப்பார். அவர் அந்த சித்தரை வந்து ஒரு படத்தை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு விளக்கேற்றிட்டே வாங்க. 4448 வியாதிகளுக்கெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரே சித்தர் தன்வந்திரி சித்தர். 18 சித்தர்கள் இருப்பாங்க, அதில் தன்வந்திரி இருப்பாரல்ல. அப்போ தன்வந்திரியும் நீங்கள் வச்சு பூஜை பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு எல்லா நோய்களும் கூடமாகி உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இது எல்லாம் பாருங்கள், இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தை கொடுத்துருக்கேன். இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு A4 சைஸு 1736 பரிகாரங்கள் கொண்ட மிகப்பெரிய புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது. கீழே போயிட்டு நம்பர் கால் பண்ணிங்கன்னா 2 நாள் உங்கள் கையில் கிடச்சிரும். இதெல்லாம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த புத்தகத்தை நம்ம வந்து விட்டுட்டு போகிறோம், மக்கள் எடுத்து படிக்கிட்டுன்னு. இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது, அங்கே தான் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். இது இல்லாமல் அந்த ஜாதகம் பார்க்குறது மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், 1500 பதிவுகள் இருக்குது. சுப மாரிமுத்து யூடியூப்பில் போட்டிங்கன்னா 1500 பதிவு இருக்குது. காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூரில் நிறைய அழைச்சிட்டு போகிறோம். இது இல்லாமல் ஜோதிடம் வந்து ஆதிகால பரிகார ஜோதிடங்கள் ஒரு 6000 பேர் படிச்சிருக்காங்க. எல்லாமே ஆன்லைனில் நிறைய படிச்சிருக்காங்க, நேரில் படிச்சிருக்காங்க. இனி இது இல்லாமல் 2 பேட்ச் போயிட்டுருக்குது, ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக பேட்ச் போயிட்டுருக்குது. இப்போ பெண்களுக்கு 108 பேருக்கு இப்போ ஜோதிட வகுப்பு நடைபெற உள்ளது. இதில் சேர்க்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஜோதிடம் வந்து படித்து அடுத்த தலைமுறை காப்பாற்றுறதுக்கு இந்த அறிவு ஞானத்தை புகுத்தி கொடுக்குறோம். இதுக்கு எல்லாமே ஜோதிடம் சொல்லி கொடுக்குறோம். ஜாதகம், பிரசன்னம் எல்லாமே கற்றுக் கொடுத்து அவங்களையும் ஒரு ஜோசியராக்கி, வீட்டுக்கு ஒரு ஜோசியர் இருக்கணும். அடுத்த தலைமுறையில் யாரும் வந்து எல்லா கோயிலும் எல்லா அறிவுகளும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம். எல்லாமே முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எல்லாம் தெரியும் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.